7 இயர்ஸ் பேபிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டுப்பாவாடை சட்டை பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி ஃப்ரில் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸும் இந்த மாதிரி பாடிஸ் வச்ச மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டு உள்ள மாதிரி பாவாடை சட்டை எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி வந்து ஒரு சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் சாரீ. ஸோ ஒரு நம்ம குரூப் டான்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் பார்ட்டு, தென் இதில் வந்து பல்லு பார்ட் லைனில் இருக்கா. ஸோ இது வந்து நம்ம வந்து 2 குழந்தைங்களுக்கு வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸ் தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பல்லும் கட் பண்ணிவிட்டு பாடி பார்ட் மட்டும் 2.5 மீட்டருக்கு வந்து ஒரு கிட்க்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து எனக்கு ரெடி அலவன்ஸ் வந்து 28 இன்ச்சஸ் வந்து ஸ்கர்ட்டுடைய லென்த் வந்து எனக்கு வேணும். ஸோ இது வந்து நம்ம பாடிஸ் அட்டாச் பண்ணி பண்ணுறனால நமக்கு 12 இன்ச்சஸ் வந்து பாடிஸ் வேணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டர் டு நமக்கு அந்த கால் வரைக்கும் உள்ள ஹைட்டு லென்த்து வந்து நமக்கு 40 இன்ச்சஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 28 இன்ச்சஸ் கூட நான் ஒரு 7 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக் ஆட் பண்ணிக்கலாம் டக் பண்ணுறதுக்காக. ஸோ ஓவராக நம்ம வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ் வந்து நம்ம லென்த்து வந்து எடுக்கணும். ஸோ இது நமக்கு வந்து சாரியில் எனக்கு பாடி பார்ட் 5 மீட்டர்ஸ் இருந்தது. ஸோ நான் 2.5 மீட்டர்ஸ் வந்து தனித்தனியாக 2 குழந்தைங்களுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நான் 35 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாடி பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 28 இன்ச்சஸ் இருந்தால் போதும், 7 இன்ச்சஸ் ஸ்டக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பார்ட் வந்து நம்ம ஸ்லீவ்க்காக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்னர் லைனிங் காட்டன் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து நமக்கு 28 இன்ச்சஸ் வந்து நமக்கு ரெடி அலவன்ஸ் இல்லையா, ரெடி லென்த் இல்லையா. ஸோ அதுலேருந்து 3 இன்ச்சஸ் நான் வந்து கம்மியாக வச்சுட்டேன். 25 இன்ச்சஸ்க்கு வந்து நான் காட்டன் இன்னர் லைனிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீழே மடித்து தைக்கணும் காட்டன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அந்த 25 இன்ச்சஸில் வந்து இன்னர் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து 35 இன்ச்சஸ் அதில் வந்து 7 இன்ச்சஸ் டக்கிங்கில் போயிடும். ரெடி அலவன்ஸ் எவ்வளவோ அதில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ் லெஸ் பண்ணி இன்னர் லைனிங் எடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாடிஸ் பார்ட் பார்க்கலாம். ஸோ 13 இன்ச்சஸ் ஹைட்லையும் 19 இன்ச்சஸ் வந்து வித்லையும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து 2 ஃபேப்ரிக் நான் வந்து இன்னர் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்கர்ட்க்கு யூஸ் பண்ண அதே பார்ட்டு தான். நம்ம ஸ்கர்ட்க்கு வந்து 2 மீட்டர் வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம இன்னர் லைனிங் எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். சேம் 5.5 இன்ச்சஸே வந்து நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நமக்கு வந்து ப்ளவுஸை விட நம்ம இந்த பெட்டிகோட் டைப்பில் வந்து நம்ம பாடிஸ் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். ஆம்கோலும் சரி நெக் லைனும் சரி இறக்கமாக இருக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலாக 2 இன்ச்சஸ் வந்து நெக் வித் கொடுப்போம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் வந்து நெக் வித் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து 4.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம நெக்கோடைய டெப்த் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 3-4 இன்ச்சஸ் அந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னா. ஸோ நம்ம இப்போ வந்து ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோவில் வந்து நம்ம கிளியராக நம்ம காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு செஸ்ட்டு வந்து 26 இன்ச்சஸ். ஸோ நான் அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 6.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸோடு நான் 8 இன்ச்சஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து 8 இன்ச்சஸ்க்கு வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் வேஸ்ட்டு சேம் 8 இன்ச்சஸ்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது 2ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நமக்கு பாடிஸ் பார்ட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால் ஆம்கோலும் நம்ம நெக்கும் வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுத்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாடிஸ் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டு. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து நம்ம மிடில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஹூக் கட் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஹூக் வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் கிடச்சிருக்கும். இதை வந்து நம்ம பட்டி ஹூக் பட்டி அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நம்ம இதை உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பாடிஸ் பார்ட்டு ரெடி பண்ணியாச்சு, ஸ்கர்ட் பார்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. தென் மெயின் ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைனிங்கில் வித்து வந்து 16.5 இன்ச்சஸ்லையும் லென்த் வந்து நம்ம 19 இன்ச்சஸ்லையும் சிங்கிள் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம், பேக் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் 17 + 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி எனக்கு ரெடி அலவன்ஸ் வந்து 17 இன்ச்சஸ் ரெடி அளவு வேணும். எனக்கு 2 இன்ச்சஸ் வந்து நான் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ 19 இன்ச்சஸாக. தென் நம்ம வந்து சேம் இன்னர் லைனிங்லேயே வந்து நான் அதே மாதிரி 16.5 இன்ச்சஸ்லையும் தென் நமக்கு ஹைட் வந்து ஒரு 14 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் பார்ட் வந்து நம்ம ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 14 இன்ச்சஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு இதை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா 17 இன்ச்சஸ் அளவில் வேணும். ஸோ நம்ம அது கூட வந்து 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணோன்னா 18 இன்ச்சஸ். தென் ஷோல்டருக்கும் அந்த ஃப்ரில் ஜாயிண்ட்டும் சேர்த்துட்டு நமக்கு ஒரு 1 இன்ச்சஸ் போச்சு அப்படின்னா நமக்கு 17 இன்ச்சஸ் வந்துடும். நான் ஷோல்டர் வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 5.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் நெக்கோடைய வித் வந்து 2 இன்ச்சஸில் வந்து நான் கொடுக்குறேன். தென் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 to 4.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஸோ நம்ம பேக் நெக் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து பேக் நெக் நம்ம தனியாக வந்து கொடுக்கலாம். 3 இன்ச்சஸ் கூட கொடுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி. பட் ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் நெக் லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்ம வந்து அந்த பேக் பீஸில் வந்து அதோடைய நெக் லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலையும் நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ எனக்கு செஸ்ட்டு வந்து 26 இன்ச்சஸில் வந்து எனக்கு செஸ்ட்டு வேணும் இல்லையா. ஸோ நான் 26 டிவைடட் பை 4 6.5 + 1.5 இன்ச்சஸ் வந்து நான் அலவன்ஸோடைய நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் 8 இன்ச்சஸ் 8.5 இன்ச்சஸே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் 2 இன்ச்சஸ் கூட நான் அலவன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வெய்ஸ் லைனும் சேமாகவே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷேப் மட்டும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷேப்ஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆம்கோல் மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் 2ஐயுமே சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணும்போது மட்டும் ஃப்ரண்ட்டை தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கை தனியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எல்லா ஏஜ் குரூப்புமே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன், மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து பேக் நெக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோடைய வந்து டீட்டெயில்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் பார்ட் 2வாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா கட்டிங் வந்து டீட்டெயில்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை மட்டுமே தனியாக ஒரு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இந்த 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த இன்னர் லைனிங்கில் வந்து பேக் பீஸ் இருக்கு இல்லையா. ஸோ பேக் பீஸை வந்து நான் சென்டரில் 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கும் நம்ம வந்து ஹூக் வச்சு அட்டாச் பண்ணணும் இல்லையா, பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த பேக் பீஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு 2மே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 குழந்தைங்களுக்கு வேணுங்கிறனால ஒரு குழந்தைக்கு வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கும் ஒரு குழந்தைக்கு அந்த ப்ளவுஸ் பீஸே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம், பேக் பார்ட்டுக்கு தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். பேக் பார்ட் ப்ளேஸ் பண்ணும்போது நெக்கும் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஆம்கோலும் நெக்கும் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோலாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தென் நம்ம கீழே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஃப்ரில்லு கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸில் இருக்கா. தென் நம்ம வித் வந்து நமக்கு எவ்வளோ ஃப்ரில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை 2ஐயும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃப்ரில் எடுக்க போகிறோம். இதையும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம்.
ஓகே, ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹிப் பெல்ட் மாதிரி பீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 5 inches to 16 inchஸில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். தென் ஸ்லீவுக்கு அந்த க்ரீன் ஃபேப்ரிக் நம்ம லெஃப்ட் ஓவர் இருந்தது இல்லையா மேலே கட் பண்ணது, ஸோ அந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நான் ஒரு 35 inches அந்த மாதிரி லென்த்லையும் ஒரு 5.5 inches வித்லையும் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம் ஃபார் 2 ஸ்லீவ்க்காக. இதை நம்ம டபுளாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃபோல்டில் இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து கட் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒரு 3 inchஸில் வந்து கீழே நான் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆம்கோல்குலேருந்து ஒரு வளைவு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ ஃபேப்ரிக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சென்டர் நாச் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் பீஸையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கர்ட்டுக்கு ப்ளவுஸ் பார்ட் எல்லாத்துக்கும் நம்ம கட்டிங்ஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம்.